வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விபாசனா தியானம் என்றால் என்ன? விபாசனா தியான முறை நம்மளோட மனசை மாற்றக்கூடிய ஒரு அமைதியான பயணம்னு சொல்லலாம். உலகம் முழுவதும் நிறைய பேர் பின்பற்றப்படும் ஒரு ஆழமான தியான முறைன்னு பார்த்துக்கிட்டா அது விபாசனா தியானம் தான். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். விபாசனா என்ற சொல்லுக்கு விஷயங்களை அவை உண்மையில் இருப்பது போல காண்பது அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. இது வெறும் ஓய்வெடுக்கும் முறை அல்ல. நம் மனம், உணர்வுகள் மற்றும் உடல் உணர்ச்சிகளை ஆழமாக கவனிக்கும் ஒரு சுய அறிவு பயிற்சின்னு சொல்லலாம். இப்போ இந்த விபாசனா தியானத்தின் அடிப்படை என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம கோவப்படுறோம், கவலைப்படுறோம், பதட்டமாகிறோம். இந்த உணர்வுகள் எப்படி உருவாகின்றன என்பதை பெரும்பாலும் நம்ம கவனிக்கிறதில்லை. விபாசனா தியானம் இந்த உணர்வுகள் எல்லாம் அடக்க முயற்சி செய்வதில்லை. அதுக்கு பதிலாக அந்த உணர்ச்சிகளை அமைதியாக கவனிக்க கற்றுக் கொடுக்கிறது. ஒரு உணர்வு வருகிறது, ஒரு உணர்வு தோன்றுகிறது. அது சில நேரம் இருந்துட்டு தங்கி இருந்துட்டு அப்புறம் அது மறைந்து விடுகிறது. இந்த இயற்கையான அந்த மாற்றத்தை நேரடியாக அனுபவிப்பதே விபாசனாவின் மைய கருத்து அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த விபாசனா தியானத்தை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல முதல்ல அமருங்கள். முதுகை நேராக வைத்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடுங்கள். ரிலாக்ஸ்டாக இருங்க, இயல்பாக இருங்க. இப்போது உங்கள் மூச்சை கவனிங்க. மூச்சு உள்ளே செல்கிறது, மூச்சு வெளியே வருகிறது. அதை கட்டுப்படுத்த வேண்டாம், வெறுமனே கவனிச்சுட்டு இருங்க. சில நிமிடங்களில் உங்கள் மனம் வேறு எண்ணங்களுக்கு செல்லலாம். அது இயல்பான விஷயம்தான். அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். மீண்டும் உங்கள் கவனத்தை மூச்சின் மீது திருப்புங்கள். இப்போ உடல் உணர்வுகளை நம்ம கவனிக்க தொடங்கணும். மூச்சின் மீது கவனம் நிலையாக பிறகு உடலின் பல பகுதிகளில் தோன்ற உணர்வுகளை நீங்கள் கவனிக்கணும். அது சூடாக இருக்கலாம், குளிர்ச்சி, அழுத்தம், துடிப்பு, அரிப்பு போன்ற எந்த உணர்வாக இருந்தாலும் அதை நல்லது கெட்டதுன்னு சொல்லி மதிப்பிட்டு செய்யாமல் அதை ஜஸ்ட் கவனியுங்க. ஒவ்வொரு உணர்வும் தோன்றி மறைகிறது என்பதை உணர தொடங்குவீர்கள். இப்போ இந்த தியானத்தினால என்ன நன்மைகள்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, மன அமைதி அதிகரிக்கும், கவனம் மற்றும் ஒருமைப்பாடு மேம்படும், மன அழுத்தத்தை கையாளும் நமக்கு திறன் வளரும், உணர்ச்சிகளை சமநிலையுடன் அணுகும் பழக்கம் உருவாகலாம், தன்னறிவு அதிகரிக்கலாம். இருப்பினும் ஒவ்வொருவரின் அனுபவம் வேறுபடலாம். அதை நினைவில் கொள்ளுங்க. தொடக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆலோசனைகள் என்னென்ன? தினமும் 5-10 நிமிஷம் வரை இந்த விபாசனா தியானத்தை செய்யலாம். உடனடியாக எந்த பெரிய மாற்றங்களும் எதிர்பார்க்க முடியாது, அதை எதிர்பார்க்கவும் வேண்டாம். தியானம் என்பது ஒரு திறன். எந்த திறனையும் போல இது தொடர்ந்து பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் அது வளரும். ஒரு நாள் மனம் அமைதியாக இருக்கும், மற்றொரு நாள் எண்ணங்கள் அதிகமாக இருக்கலாம். ரெண்டுமே இயல்பானது தான். ஆகவே விபாசனா தியானம் என்பது வெளியில் எதையாவது தேடும் பயணம் அல்ல. இது நமக்குள்ளேயே நம்முடைய மனதையே நாமே புரிந்து கொள்ளும் ஒரு உள்முக பயணம். ஒவ்வொரு மூச்சையும் கவனிப்பதன் மூலம் ஒவ்வொரு தருணத்தையும் விழிப்புணர்வுடன் வாழ கற்றுக்கொள்ளலாம். அமைதி என்பது வெளியிலிருந்து கிடைப்பதல்ல, அது நமக்கு உள்ளேயே ஏற்கனவே இருக்கும் ஒரு நிலையாகும். அதை நம்ம கண்டறியணும். அந்த கண்டறியறதுக்கு உதவுவது ஒரு எளிய வழிமுறை தான் இந்த விபாசனா தியான முறையாகும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும். மேலும் இது போன்ற தன்னம்பிக்கை மற்றும் சுய முன்னேற்ற உள்ளடக்கங்களுக்கு சேனலை பின்தொடரவும். நன்றி, வணக்கம்.